சொல்றதெல்லாம். இதுல சமஸ்கிருதத்தை படிச்சு யாரும் நம்ம புரிஞ்சுக்க போறதில்ல. ஆனால் இந்தியா முழுக்க பார்ப்பன ராஜ்யம், RSS ராஜ்யம் நடப்பதற்கு அவங்களுக்கு சமஸ்கிருதத்தினுடைய ஆட்சி தேவைப்படுகிறது. இந்த செத்த மொழிக்கு சிங்காரித்து இதுக்கு சீர்படுத்துவதற்கு ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை, மக்களுடைய வரி பணத்தை மத்திய அரசு கொட்டி அழுகிறது. என்ன வித்தியாசம்னா, இததான் காங்கிரஸ் அரசாங்கமும் பண்ணுச்சு. அதனால இதெல்லாம் அவங்க பண்ணல அப்படின்னு அர்த்தம் இல்ல. என்ன, அவங்க திருட்டுத்தனமா பண்ணுவாங்க, கொஞ்சம் பயந்துகிட்டு பண்ணுவாங்க. இவங்க பட்டவர்த்தனமா பண்றாங்க, எங்களை யாரும் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு பண்றாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு ஆட்சிக்கு வந்த உடனே மக்கள் கோடி கணக்கில் ஓட்டு போட்டாங்க. கோடி யாருக்கு? மோடிக்கு. அவர் அப்படியே ஒரே நாள்ல சூப்பர்மேன் மாதிரி நாட்டையே மாத்திடுவாருன்னாங்க. வந்த உடனே அவர் செய்த முதல் அறிவிப்பு 2300 கோடி ஒதுக்கீடு. 2300 கோடி யாருக்கு? வாங்கிய கடனை கட்ட முடியாமலும், இருக்கிற நிலத்தில் விவசாயம் செய்ய முடியாமலும், மழை பெய்தும் மழை பெய்யாமலும், கெடுத்த வாழ்க்கையில் பிழைக்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளுகிற இந்தியாவின் விவசாயிகளுக்கு அல்ல. பல்வேறு தொழில்களை நம்பி வாழ முடியாமல் நசித்து போய் கடன்பட்டு இன்றைக்கு சாவதா நாளைக்கு சாவதா என்று வறுமை கோட்டின் விளிம்பில் கவலைப்படுகிற அந்த ஏழை தொழிலாளிகளுக்கு அல்ல. வடக்கே வெள்ளம், தெற்கே வறட்சி. ஆகவே 2 ஆறுகளையும் இணைத்தால் அந்த வெள்ளத்தை தடுக்கலாம், இந்த பக்கம் வறட்சியை குறைக்கலாம் என்று திட்டம் போடுவதற்கல்ல. 2300 கோடி கங்கையை புனிதப்படுத்துவதற்கு, கங்கையை சுத்தப்படுத்துவதற்கு. கங்கையை எப்படி சுத்தப்படுத்த முடியும்? கங்கையில போய் கோடி கோடியாக பணத்தை கொட்டி அதை சுத்தப்படுத்த முடியாது. கங்கையை அசுத்தம் செய்கிற மனிதனை சுத்தப்படுத்தணும். கங்கையை சுத்தம் செய்கிற மனிதனுடைய மனதை சுத்தப்படுத்தணும். நம்ம நம்பிக்கை என்ன? நம்பிக்கை காசிக்கு போனா எதையாவது விட்டுட்டு வரணுமா? சில பொண்டாட்டி புருஷனை விட்டுட்டு வரும், சில புருஷன் பொண்டாட்டியை விட்டுட்டு வருவாரு, சில பேர் பிள்ளைங்களை விட்டுட்டு வருவாங்க. இதெல்லாம் முடியாது, போனா அங்கேயாவது தொலைச்சிட்டு வந்துடலான்னு. ஆனா எதையாவது விட்டுட்டு வரணுங்கிறதுக்காக என்ன பண்றாங்க? கங்கையில போய் குளிக்கிறேன்னு குளிக்கிற ஆடையை அப்படியே அவுத்து விட்டுறாங்க. வேற ஒரு துண்டை கட்டிக்கிட்டு வேற உடைய போட்டுக்கிட்டு போயிடுறாங்க. இப்படி அவிழ்த்து போடப்பட்ட ஆடைகள் மட்டுமே டன் டன்னா கிரேன் வச்சு எடுக்கிறாங்க. மண்ணு பூரா துணி மாட்டிக்கிட்டு இருக்கு. எங்க இருந்து சுத்தப்படுத்துறது? அப்புறம் பணம், சாதாரண பணம் இல்லைங்க, எல்லாம் சீவி சிங்காரிச்ச பணம் அப்படியே நிர்வாணமாக விடப்படுகிறது தண்ணியில. அந்த தண்ணி புனிதமா இருக்குமா? அந்த நீர் சுத்தமாக இருக்குமா? அதுல எத்தனை வகையான பிணம் தெரியுமா நண்பர்களே? இவர்கள் சொல்ற இந்த இந்து மத புனிதத்தை சொன்னா அவங்களே மனசு ஏத்துக்க முடியாது, துடிச்சு போயிருவாங்க நல்லவங்க. காசியில ஒரு மடம் இருக்கு, பிருந்தாவன் அப்படின்னு ஒரு இடம். பிருந்தாவனம்னா உங்களுக்கு தெரியும், பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது சொந்தமன்றோ அப்படின்னு பழைய காலத்து ஜெமினி கணேசன் ரசிகர்கள்லாம் பாட்டு கேட்டிருப்பாங்க. பிருந்தாவனத்தில் கண்ணன் நடந்த அந்த நாளும் வந்திடாதோன்னு MS சுப்புலட்சுமி பாட்டு பாடினாங்க. அது பிருந்தாவனம் கண்ணன் உலவிய இடம். அங்க இருக்கிறது சில மடம். அந்த மடத்துல பெண்கள் இருக்கிறார்கள். பெண்கள்னா எத்தனை வயசு? 5 வயசுல இருந்து 50, 60, 80 வரைக்கும் இருக்காங்க. யார் அவங்கன்னு கேட்டா, திருமணம் செய்யப்பட்டு இந்து விதவைகள், கணவனை இழந்த பெண்கள். 5 வயசு பொண்ணையே கொண்டு வந்து விட்டாங்க. அவங்க அப்பா சாஸ்திரம் பண்றவரு விதவை பெண்ணை பார்க்க கூடாது. வீட்டுல இருக்கிற 5 வயசு குழந்தை என்ன பண்றது? இவருக்கு சாஸ்திரம் பண்றதுக்கு குழந்தை விதவையை பார்க்க கூடாதுன்னு கொண்டு போய் மடத்துல விடுறாங்க. 20 வயசு பொண்ணும் அப்படிதான் இருக்கு. 80 வயசுல கிழவி 20 வயசுல வந்தது 80 வயசு பாட்டியா இருக்கு. 1 வாரம் 2 வாரம் சாப்பாடு கொடுக்கறாங்க. அப்புறம் யாரும் வர்றதில்ல. அந்த பெண்கள் என்ன செய்வாங்க? சாப்பாட்டுக்கு பகல் எல்லாம் அந்த மடத்துக்குள்ளேயே இருக்காங்க, வெளியில வரக்கூடாது. இரவு நேரத்துல ஓடத்துல காசி நகரத்துக்குள்ள போறாங்க. இரவுல போயிட்டு விடிய காலையில அரிசி பருப்போட வர்றாங்க. வேற என்ன செய்ய முடியும்? எப்படி வாழ முடியும்?
இந்த வாழ்க்கையை இப்படி நடக்குதேன்னு சொல்லி ஒரு படப்பிடிப்பு குழு போய் படம் எடுக்க போனாங்க. அவங்க பேரு தீபா மேத்தான்னு ஒரு டைரக்டர். அந்த அம்மா போய் ஷூட்டிங் எடுக்க போன உடனே அந்த ஊர்ல இருந்த ஆளுங்கெல்லாம் பார்த்தாங்க, ஐயோ நம்ம இப்படி விதவையா வச்சிருக்கிறது கேவலமா தெரியல, இத படம் எடுத்தாங்கன்னா கேவலமா போயிடுமேன்னு அவங்கள படம் எடுக்க விடாம அடிச்சு விரட்டிட்டாங்க. அப்புறம் அவங்க போய் வேற இடத்துல அந்த படத்தை எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. அந்த ஊர்ல இப்படி அந்த விதவை பெண்கள் வாழ்றாங்க. சரி, செத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன ஆகுறது? அவங்க உடம்ப என்ன பண்றாங்கன்னா துண்டு துண்டா வெட்டி சாக்குல போட்டு புனிதமான கங்கையில விட்டுறாங்க. விதவை பெண்களுக்கு இந்து மதத்தினுடைய புனிதமான காசியில் கிடைக்கிற இறுதி யாத்திரை இதுதான். இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி ஒரு பொது அமைப்பு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டாங்க. ஐயோ இவங்களுக்கு ஒரு கௌரவமான கருமாதி செய்யக்கூட ஆள் இல்லையேன்னு. உச்ச நீதிமன்றத்துக்கே அப்பதான் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது தெரியும். உடனே நோட்டீஸ் கொடுத்தாங்க. இந்த அரசாங்கம், யூனியனு, உத்தரப்பிரதேசம் எல்லாரும் யாரும் அதுக்கு பொறுப்பெடுத்துக்கல. எந்த மடாதிபதியும் பொறுப்பெடுக்கல. எந்த சங்கராச்சாரியும் பதில் சொல்லல. அவங்களுக்கு பதில் சொல்ல ஒரே ஒரு ஆள் வந்தாங்க. யார் தெரியுங்களா? இந்த சுலப்னு ஒரு டாய்லெட் இருக்கு பாருங்க, பொது இடங்கள்ல கழிப்பறை வைக்கிறாங்கல்ல, அதுக்கு பேரு சுலப் அப்படின்னு ஒரு அமைப்பு. அந்த சுலப் என்கிற அமைப்பு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அபிடவிட் போட்டாங்க. அந்த பெண்களை நாங்க எடுத்து இறுதி சடங்கு செஞ்சு கௌரவமா புதைக்கிறோம் அல்லது எரிக்கிறோம். நண்பர்களே, விதவையாக ஆகிவிட்ட எந்த குற்றமும் செய்யாத ஒரு பெண்ணுக்கு அவருடைய இறுதி சடங்கு அதிகபட்சம் என்னங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுவோம்னா எதுக்கு பயப்படுறோம்? ஐயோ ஆக்சிடென்ட் ஆனா பேனு கிடப்போம் தான். செத்ததுக்கு அப்புறம் என்ன போட்டோ எடுத்து பார்த்துக்க போறோமா? எங்க நம்ம உடை ஒதுங்கி போயிருமோ அந்த கவலை தானே. பல பேர் தூக்கு போட்டுக்கிறவங்க எல்லாம் 8-10 பின்னு போட்டுக்கிட்டு சாவாங்க. ஏன்னா நம்ம உடம்பு ஏன்னா உடை அவங்கவுங்க உடல் கௌரவமானது இல்லையா? அந்த கௌரவம் கூட அந்த பெண்ணுக்கு இல்லைங்கிறதுல கடைசியா இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடந்து அந்த பெண்களை நாங்கள் கௌரவமாக எரிக்கிறோம், புதைக்கிறோம் என்று சொல்லுவதற்கு கூட எந்த மத நிறுவனமும் மதத்தின் பெயரில் ஆட்சிக்கு வந்த கட்சி நடத்துகிற கலவரம் செய்கிற யாரும் முன்வரவில்லை. கழிப்பறை நடத்துகிற ஒரு இயக்கம் தன் கழிவு பொருளை போல அந்த பெண்ணை நாங்கள் சுத்தம் செய்து வெளியே அனுப்புகிறோம் என்று உச்ச நீதிமன்றத்திலே அறிக்கை தாக்கல் செய்து அந்த பெண்களுடைய இறுதி சடங்கை நடத்துகிற பொறுப்பு அந்த சுலப் டாய்லெட்டிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கழிப்பறைகள் நடத்துகிற தொண்டு நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையெல்லாம் சரி பண்ணாம கங்கையில போய் இறங்குகிற மனிதனுடைய மன அழுக்கை சுத்தம் செய்யாமல் அது புனிதமானது. நாங்க எந்த தப்பு பண்ணாலும் அது புனிதம். நாங்க ரவுடித்தனம் பண்ணாலும் அது புனிதம். நாங்க மதத்தின் பேர்ல செய்கிறோம், நாங்க கடவுளின் பேர்ல செய்கிறோம் அப்படின்னு சொல்லுகிற அநாகரிகங்களை வைத்துக்கொண்டு 2300 கோடி கங்கையை சுத்தப்படுத்துவதுதான் நரேந்திர மோடியோட முதல் ஆணை. அப்புறம் இங்க எங்க போகும் அது? அடுத்தது ஒவ்வொன்னா வந்துச்சு. எல்லாருக்கும் அவங்கவுங்க வீட்டுல சிலிண்டரே வெடிச்சிருமோன்னு பயம். அப்படி சிலிண்டர் விலை ஏறிச்சு. அதுக்கு அடுத்தது இன்னும் முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்திருக்கும், அது வராம போச்சு. என்ன இப்போதைக்கு ஒத்தி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரயில்ல இனிமே 2ஆம் வகுப்பு பெட்டிகள் கிடையாது. எல்லாருமே 3ஆம் வகுப்பு ஏசியில போற அளவுக்கு வசதி. இப்ப எப்படி மக்கள் நம்மளை ஆள்றாங்கன்னா, 8ஆம் ஹென்ரிய பத்தி பிரெஞ்சு நாட்டில் ஏன் புரட்சி வந்துச்சுன்னா, மக்களுக்கு சாப்பாடு இல்லை, சாப்பாடு இல்லைன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க அரண்மனைக்கு வெளியில. மகாராணி கேட்குறாங்க என்ன சத்தம் அப்படின்னு. மக்களுக்கு பிரெட் இல்லையா, அங்க பிரெட் தானே சோறு கஞ்சி, பிரெட் இல்லையா, பிரெட் இல்லைன்னு கத்துறாங்க. உடனே மகாராணி சொல்றாங்க பிரெட் இல்லையா, அப்ப கேக் சாப்பிட சொல்லேன்னு. பிரெட் இல்லாட்டி கேக் சாப்பிட சொல்லுன்னு சொல்ற மகாராணி மாதிரி நம்ம ஊர் ஆட்சியாளர்கள் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, செகண்ட் கிளாஸே நல்லா இல்லைங்க,
எல்லாரும் 3ஆம் வகுப்பு ஏசி பெட்டியில போங்க. இன்னும் ஒன்னே ஒண்ணுதாங்க, பிஜேபி ஆட்சிக்கு வந்து ஒரே ஒரு அறிவிப்பு தான் செய்யணும். இதுக்கெல்லாம் வாழ வசதி இல்லாதவன் ஏன் உயிரோட இருக்கிற, இது தற்கொலை பண்ணிக்கோ அப்படின்னு மட்டும்தாங்க சொல்லல. அந்த மாதிரி நடக்குது. அப்போ மக்களுக்கு வந்து சீக்கிரம் வித்தியாசம் தெரிஞ்சிருது. என்னங்க நம்ம இப்படி எதிர்பார்க்கலையே, நம்ம என்னமோ நினைச்சோமே, இது வேற ஏதோ நடக்குது அப்படின்னு மக்கள் மயங்கும் போதே 2 வேலை நடக்கும். ஒன்னு, பாகிஸ்தான் எல்லையில தீவிரவாதி தாக்குவான், இந்தியாவுக்கே ஆபத்து ஏற்பட்டு விடும். இல்லைன்னா இங்கேயே ஏதாவது இடத்துல குண்டு வெடிக்க வைக்கப்படும். ஏன்னா எத்தனை இடத்துல சாமியாருங்க குண்டு வச்சிருக்காங்கிறது கேஸ் நடக்கும் போதுதான் தெரிஞ்சது. மலேகான்ல குண்டு வெடிச்சதுல பெண் சாமியார்கள் இருக்காங்க. டெல்லி சம்ஜௌதா எக்ஸ்பிரஸ்ல குண்டு வெடிச்சது யார் வெடிச்சதுன்னே தெரியாது. கடைசியா அசீமானந்தா மாற்றாரு. இவங்களுக்கெல்லாம் குண்டு வைக்கிறதுக்கு யார் அந்த பொருளை கொடுத்தது, அந்த வெடிமருந்த கொடுத்தது, கத்து கொடுத்தது யாருன்னா ஸ்ரீகாந்த் புரோஹித்னு ஒருத்தர். அவர் யாருன்னா ராணுவத்துல மேஜராக இருக்கவர். எப்படி பாருங்க தொடர்பு. இதெல்லாம் எங்கேயாவது 2 வெடிச்சதுன்னா மக்களுக்கு என்ன, ஐயோ நம்ம உயிருக்கே பாதுகாப்பு இல்லையே, போடு இவனை கொல்லு அவனை கொல்லு அப்படின்னு இந்த பக்கம் காமிச்சுக்கிட்டு, நடுவுல காங்கிரஸ் என்ன செய்ததோ அதை விட அதிகமான மோசடியை செய்து மக்களை ஏமாற்றுகிற இந்த பிஜேபி அரசாங்கத்தை, நரேந்திர மோடியினுடைய இந்த அரசாங்கத்தை அம்பலப்படுத்துகிற வேலைதான் நண்பர்களே இன்று பெரியார் தொண்டர்களின் முதல் கடமை. நம்முடைய மக்களுக்கு இந்த செய்திகளை சொல்லுவதுதான் இந்த இயக்கத்தினுடைய முதல் வேலை என்பதை எங்கள் தலைவர், தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் ஆணையிட்டு, இந்த சமஸ்கிருத எதிர்ப்பு என்பது ஒரு அடையாள போராட்டம், போராட்டங்களுடைய தொடக்கம். அந்த தொடக்கம் அவங்க எதுல தொடங்குறாங்களோ அதை எதிர்த்து நாம் தொடங்குவோம். அதோடு முக்கியமான இன்னொரு பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனை இலங்கையில் நடந்த போர்க்குற்றங்களை, ஈழத்தமிழர்கள் கொன்றொழிக்கப்பட்ட அந்த செய்திகளை விசாரிப்பதற்கு வருகிற ஐநா குழு இந்தியாவுக்கு வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு விட்டது. ஏன்னா இலங்கையில் இப்ப ஈழத்தமிழருக்காக பேச போறவர் யாருன்னா தமிழர்களின் நண்பர் சுப்பிரமணிய சாமி. தமிழர்களின் நண்பர். அவர் வந்து தமிழர்கள்னா யாருன்னா பறையாசுன்னு சொன்னவர். தெரிஞ்சுக்கங்க. அவர் வந்து ஆக்ஸ்போர்டு அமெரிக்கா, அவருக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், தமிழே தெரியாது. அப்பேற்பட்ட தமிழன் அவரு. மதுரை சோழவந்தான்ல பிறந்து ஜல்லிக்கட்டெல்லாம் நடத்துவார்னு வச்சுக்கோங்களேன். அப்பேற்பட்ட தமிழர். அவருக்கு தமிழ் தெரியாது. அவர் வந்து விடுதலை புலிகளை குறிக்க அவர் பயன்படுத்துகிற சொல் பொர்க்கீஸ் என்பது. போராடுகிற தமிழனை குறிக்க அவர் பயன்படுத்துகிற சொல் பறையாஸ் என்பது. இதுதான் அவருடைய தமிழ் பற்று. தமிழ்நாட்டுக்கும் அவருக்கும் அவ்வளவு உறவு. அவர் தான் போய் ஈழ தமிழர்களுக்காக தமிழ்நாட்டு சார்பாக, இந்திய அரசு சார்பாக பேச போகிறவர். அந்த வரலாற்று செய்திகளை எல்லாம் இங்கு பேசுவதற்கு நம்முடைய திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் ஐயா கவிஞர் அவர்கள் இருக்கிறார்கள். தமிழர்களே, எல்லாருக்கும் போராடுவதற்கு ஒரு காலகட்டம் இருக்கிறது. அதை நாம் தேடி போவதில்லை, நம் மீது திணிக்கப்படும். அந்த நேரத்திலும் அதை எதிர்த்து நிற்க, எதிர்த்து போராட தயங்கியவர்கள் அல்லது துணியாதவர்கள் அவர்களுடைய இனம், மொழி, வரலாற்றை காப்பாற்றிக் கொண்டதாக வரலாற்றில் எந்த செய்தியும் இல்லை. எனவே இந்த போராட்டம் நம் மீது திணிக்கப்படுகிறது. அதை எதிர்த்து நிற்பது நம்முடைய அடிப்படை கடமை